ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் கோபி. இன்றைக்கி எஸ்கியூஎல் சர்வர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்சர், query ஆப்டிமைசர் அண்ட் எக்ஸிக்யூஷன் பிளான். இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஐடியா தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக என்ன இது பண்ணலான்னா, பார்சர் எப்படி, query ஆப்டிமைசர், எக்ஸிக்யூஷன் பிளான், இந்த மூணுமே வந்து ஒரு கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது எந்த இடத்துல வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஐடியா பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்சர்லேருந்து பார்க்கலாம். பார்சரோட ஃபஸ்ட் வேலை என்ன அப்படின்றது. பார்சர் வந்து நீங்கள் கொடுக்குற கொரியை வந்து கிராமர் செக் பண்ணிவிட்டு ஒரு பார்ஸ் ட்ரீ ரெடி பண்ணி தரும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொரி டைப் பண்ணுறீங்க, லைக் செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம்னு ஒரு கொரி இருக்குது. அதை வந்து எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணும் பொழுது அந்த பார்சர் வந்து உங்களோட கொரியை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கொரி வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கா, சின்டாக்ஸ், டேபிள் நேம் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வெல் ஃபார்ம்டு ஒரு கொரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு பார்ஸ் ட்ரீ ரெடி பண்ணி தரும். நெக்ஸ்ட் திங் என்ன ஆகும்னா, இந்த பார்ஸ் ட்ரீயை query ஆப்டிமைசர் இன்புட்டாக எடுத்துக்கும். query ஆப்டிமைசர் இன்புட்டாக எடுத்துட்டு அந்த பார்ஸ் ட்ரீயை டிபெண்ட் பண்ணி ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் ரெடி பண்ணும். எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படி அது எதை டிபெண்ட் பண்ணி வரும்னா, உங்களோட கொரி வந்து எந்த அளவுக்கு ஒரு வெல் ஃபார்ம்டாக இருக்குது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் வரும். லைக் இப்போ நீங்கள் ஒரு செலக்ட் கொரி எழுதியிருக்கீங்க, அந்த செலக்ட் கொரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், லைக் ஒரு 10-12 டேபிளை வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு கொரி எழுதியிருக்கீங்கன்னா, அந்த கொரியில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரைமரி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட டேரெக்டாக டேபிள்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் போட்டால் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இது எல்லாமே query ஆப்டிமைசர் பை ஓன் ஆஃப் இட்ஸ். ஓகேங்களா? அதுவாகவே வந்து ஓனாக டிசைட் பண்ணிவிட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணோம். அந்த பிளானுக்கு பேர் தான் எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்படி query ஆப்டிமைசர் ஜென்ரல் எது டிபெண்ட் பண்ணால் CPU காஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் பிளான் இருக்கும். CPU காஸ்ட்னால் என்ன அப்படின்னா, ஒரு சிபியூவில் வந்து மெமரி எவ்வளோ போகுது, ஸ்பேஸ் எவ்வளோ போகுது உங்கள் கொரியை ரன் பண்ணும் பொழுது, அதை டிபெண்ட் பண்ணி தான் ஓகேங்களா எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ query ஆப்டிமைசர் வந்து எந்த அளவுக்கு சிபியூவை உங்களோட கொரியை வந்து எஃபிஷியண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் லைக்வைஸ் ஓகேங்களா, பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் இன்ஜின் கிட்ட கொடுத்துரும். அந்த ஸ்டோரேஜ் இன்ஜினோட மெயின் பர்பஸே வந்து எக்ஸிக்யூஷன் பிளானை டைரெக்டாக ரன் பண்ண வேண்டியது தான். இது அந்த ஸ்டோரேஜ் இன்ஜின் வந்து எக்ஸிக்யூட் பிளானை ரன் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் செட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு கொரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கொரி இருக்குது, அந்த கொரியை வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க எஸ்கியூஎல் சர்வரில் ரன் பண்ணும்பொழுது query ஆப்டிமைசர் வந்து உங்களோட கொரியை இன்புட்டாக எடுத்துட்டு உங்களோட சின்டாக்ஸு, கிராமர் எல்லாமே அந்த கொரி வந்து வெல் ஃபார்ம்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பார்ஸ் ட்ரீ ரெடி பண்ணிவிட்டு query ஆப்டிமைசர் கிட்ட கொடுத்துரும். query ஆப்டிமைசர் வந்து உங்களோட கொரியை எந்த அளவுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் பண்ணிவிட்டு தேவையான இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணலாமா, இல்லை ப்ரைமரி இண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் CPU காஸ்ட் எவாலுவேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன் பிளான் ரெடி பண்ணி தரும். அந்த எக்ஸிக்யூஷன் பிளான் தான் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜின் டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கொரி வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். Thanks.